ஏடபிள்யூஎஸில் இருக்கிற EC2 சர்வீஸில் விண்டோஸ் சர்வர் 2022 நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரூட் யூசர் மூலிமா நான் லாகின் பண்ணிக்கிறேன். ரூட் யூசர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து. ஸோ ஏடபிள்யூஎஸோட கன்சோல் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கன்சோலில் வந்து நான் சூஸ் பண்ண வேண்டிய சர்வீஸ் வந்து EC2 சர்வீஸ், எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் க்ளவுட். ஸோ EC2 டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து EC2 குளோபல் வியூ இருக்குது, EC2 டேஷ்போர்ட், அந்த இன்ஸ்டன்ட் டைப், லான்ச் டெம்ப்ளேட். ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் தான். ஒரு சர்வர் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ என்னோடய இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்வரும் ரன் ஆகலை. ஸோ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது புதுசாக ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுற மாதிரி தான். நான் விண்டோஸ் சர்வர் நான் சூஸ் பண்ண போகிறதுனால என்னோடய இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா AD சர்வர்னு கொடுக்குறேன். ஏன்னா விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் AD சர்வீஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடய OS பார்த்தீங்கன்னா விண்டோஸ் OS. இந்த விண்டோஸ் OSயில் இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2022 பேஸ் வெர்ஷன் இது. ஸோ இதுலேயே வந்து கோர் பேஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த வெர்ஷன் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து ஹார்ட்வேரை மீன் பண்ணுது. இது ஃபேமிலி T2 1 CPU அண்ட் 1 GB ரேம் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் டிமாண்ட் ப்ரைஸில் வந்து எல்லாத்துக்கும் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ரியல் டைமில் இது நம்மளுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ ரியல் டைமில் வரும்போது நம்ம வந்து அதிகமான கோர் இருக்கிற, அதிகமான ரேம் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மிஷினை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சூஸ் பண்ணும்போது பேர் ஹவருக்கு எவ்வளோ ப்ரைஸோ அதை மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்தமாரி ஒரு மிஷினை சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 கோர் 6 GB ரேம் இருக்குது. T2 எக்ஸ்ட்ரா லார்ஜில் பார்த்தீங்கன்னா 8 கோர் 32 GB மெமரி இருக்குது. ஸோ அதோட ஆன் டிமாண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.43323 இருக்குது. ஸோ இங்கே T3 மைக்ரோ. ஸோ நிறைய வேரியண்ட் இருக்குது, ஹார்ட்வேர் வேரியண்ட். நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ நான் ஃப்ரீ டயர் டெஸ்டிங் பர்பஸ்னால நான் ஃப்ரீ டயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஃப்ரீ டயர் பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ. இது ஆன் டிமாண்டில் வந்து ப்ரைஸ் ஃப்ரீ டயர் இல்லாமல் இருந்தால் எனக்கு 0.0162 தான் வரும் பேர் ஹவருக்கு. ஸோ கடைசியாக நம்ம இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து கீப்பர். ஸோ கீப்பர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். கீப்பர் இருந்தால் தான் ஒரு மிஷினை வந்து நம்ம ரிமோட்டில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இது வந்து AD சர்வர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு புதுசாக ஒரு கீப்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஏ கீப்பர். ஸோ AD சர்வரை மீன் பண்ணுறதுக்காக AD_AWSன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கீப்பர். ஸோ கீப்பர் கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கீப்பர் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து கீப்பரை சூஸ் பண்ணியாச்சு, மிஷின் நேம் கொடுத்தாச்சு, OSயை சூஸ் பண்ணியாச்சு, இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணியாச்சு, கீப்பரையும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டாபிக். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஒரு நெட்வொர்க் இருக்குது. பப்ளிக் ஐபியை நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் உங்களால் வந்து வெளியே அவுட் சைட்லேருந்து உங்களோட AWS அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது எனேபிளாக இருக்கணும். என்னோடய VPC டிஃபால்ட் VPC சப்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுற மாதிரி டிஃபால்ட் சப்நெட் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ VPCயோட ஐடி அதுதான். ஸோ சப்நெட் வந்து நோ ப்ரிஃபரன்ஸ் ஆட்டோ IP பப்ளிக். ஸோ இதை தான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபயர்வால் செக்யூரிட்டி உள்ளே போனீங்கன்னா இதுதான் செக்யூரிட்டி குரூப். ஸோ நம்ம மிஷினை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். இதில் நீங்கள் ஏற்கனவே எதனா ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால அப்போ நியூ கொடுத்துடலாம். ஸோ என்னோடய விண்டோஸ் மிஷினால் வந்து இது அலோ டு RDP டிராஃபிக் ஒன்லி எனிவேர் அப்படின்ற மாரி கொடுக்குறேன். ஸோ விண்டோஸ் சர்வர்னால RDP மூலிமா கனெக்ட் பண்ண முடியும் ரிமோட் எடுக்கிறதுக்கு. இதில் அடுத்த ஆப்ஷன் இருக்குது, டிராஃபிக் எவ்வளோ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோஸ் சர்வர்னால 32 GB மினிமம் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து ஹார்ட் டிஸ்கோட வேரியண்ட் இருக்குது. ஜென்ரல் பர்பஸ்னால் SSD GP3 GP2. ஸோ இந்தமாரி வேரியண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். அடிஷ்னலாக ஹார்ட் டிஸ்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டேட்டாவை போய் இன்ஸ்டன்ஸ் லான்ச் கொடுத்துருக்குறேன். ஸோ என்னோடய இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுது. ஸோ என் இன்ஸ்டன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டன்ஸை போய் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே கீழே போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்குது. பப்ளிக் IP அட்ரஸ் அசைன் ஆகிடுச்சு. இது ஆட்டோ அசைன் IP அட்ரஸ் அசைன் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் குரூப்ஸ் நெட்வொர்க் சைடில் போனீங்கன்னா வந்து என்னோடய IP அட்ரஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா EBS வால்யூம் ஆட் ஆகிடுச்சு. இதுதான் அட்டாச் ஆகி EBS 30 GB அட்டாச் ஆகிடுச்சு. டேக் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். டேக் நேம் வந்து AD சர்வர்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் மிஷின் ரெடி ஆகிடுச்சான்ட்டு. ஸோ மிஷின் ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது.
இப்போ வந்து என் மிஷினை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் செக்கிங் ஸ்டேட்டஸில் இருக்குது, இனிஷியேட் ஆகிடுச்சு செக்கிங்க்கு. ஸோ நான் இப்போ மிஷினை கனெக்ட் கொடுத்துருக்கேன். செக்ஷன் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா யூ cannot யுவர் இன்ஸ்டன்ஸ், ஏன்னா வந்து இது எஸ்எஸ்ஹெச் மூலிமா கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஆர்டிபி சர்வர்னால நான் வந்து ஆர்டிபி கிளைண்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ மிஷினை கனெக்ட் பண்ணுறோம், ஆர்டிபி கிளைண்ட் கனெக்ட் வித். ஸோ கனெக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண சொல்லுது. ஸோ கெட் பாஸ்வேர்ட். இப்போ கெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பப்ளிக் கீயை நான் இங்கே கொடுக்கணும், ப்ரைவேட் கீயை கொடுக்கணும். ஸோ அப்லோட் யுவர் ப்ரைவேட் கீனா டவுன்லோட் ஆனது தான் ப்ரைவேட் கீ பேம் ஃபைல், அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஸோ என்னோடய சர்வரோட பாஸ்வேர்டு தான். ஸோ பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பப்ளிக் டிஎன்எஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்குது. ஸோ ஆர்டிபி கொடுக்குறோம், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். ஸோ கம்ப்யூட்டர் நேமில் வந்து என்னோடய பப்ளிக் டிஎன்எஸ் ஐடியை கொடுக்கணும். ஸோ பப்ளிக் டிஎன்எஸ் ஐடி இது தான். ஸோ காப்பி பண்ணிக்கின்னு பப்ளிக் டிஎன்எஸ் ஐடியை கொடுக்குறேன். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ யூசர் நேமும் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணிக்கிறோம், கனெக்ட் கொடுக்குறோம். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கீழே இருக்கிறது தான் பாஸ்வேர்டு, ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டை கொடுத்தோடனே என்னோடய இன்ஸ்டன்ஸ் வந்து ரிமோட் மூலிமா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வர் வந்து லாகின் ஆகிடுச்சு ரிமோட் மூலிமா. ஸோ இதுதான் என்னோடய ஏடி சர்வர். ஸோ என்னோடய ஏடி சர்வரில் போய்ட்டு 30 GB நான் அசைன் பண்ண EBS வால்யூம் இருக்குது. என் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என் மிஷினோட ஸ்டேட்டஸ், என் மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டிவைஸ் நேம் அமேசான், ப்ராசஸ் வந்து இன்டெல் Xeon ப்ராசஸ் இருக்குது, 2.4 40 GHz இருக்குது. ஸோ இன்ஸ்டால் மெமரி, ரேம் மெமரி பார்த்திங்கன்னா 1 GB தான் இருக்குது. ஸோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டேட்டா சென்டர் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, வெர்ஷன் 2H2. ஸோ இதுதான் என்னோடய வந்து விண்டோஸ் சர்வர் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே இருக்கும். ஸோ ஹோஸ்ட் நேம், இன்ஸ்டன்ஸ் ஐடி, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ், இன்ஸ்டன்ஸ் சைஸ், அவைலபிலிட்டி ஜோனில் US East 1Dயில் இருக்குது. ஆர்கிடெக்ட் AMD ப்ராசஸ் இருக்குது. டோட்டல் மெமரி 1 GB, நெட்ஒர்க் லோ டு மாடரேட். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து ஒரு ஏடி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை லாகின் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து என் மிஷினை டெர்மினேட் பண்ணிடுறேன். ஏன்னா டெஸ்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ என் மிஷின் ஷட் டவுன் ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு EC2 மிஷினில் நம்மளோட ஏடி சர்வரை விண்டோஸ் 2022 இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.